அன்பு தலைவர் விஜய், தளபதி விஜய் அவர்களுக்கு. தளபதி விஜய் அவர்களே, நீங்க இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்க? உங்க பொதுக்குழுவுல வந்து மைக் கிடைச்சுன்றதுக்காக வேண்டி, இனி வரக்கூடிய தேர்தல் வந்து டிவிகேக்கும் அண்ட் திமுகக்கும் அப்படின்றீங்க. சரி, அது உங்கள கட்சி உங்களுடைய கருத்து இருந்துட்டு போகட்டும். ஆனா முதல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல வீதியில இறங்கி தேவைகள பூர்த்தி பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. சும்மா பனையூர் இல்லத்திலிருந்து வெளிய வராமலே இவ்வளவு நாளா அறிக்கை விட்டுட்டு இருந்தீங்க. ஏதோ உங்க கட்சியினுடைய கூட்டத்திலயும் இது இந்த மாரி பொதுக்குழு இத முதல் பொதுக்குழு. இந்த இடத்துலயும் பேசுறதுனால ஒண்ணும் வந்து நீங்க எந்த ஒரு இடத்துலயும் மக்கள் இடத்துல போய் மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஒரு 1% ஓட்டு கூட உங்களால வாங்க முடியாது. முதல்ல மக்கள் பிரச்சனைகள இறங்கி வாங்க, என்னன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் தீர்மானங்கள்லாம் போடுறது நம்ம போட்டுக்கலாம். இருமொழிக் கொள்கை தான் வேண்டும், மும்மொழிக் கொள்கை வேண்டாம். அப்புறம் என்னது ஜிஎஸ்டி நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க, குடுக்கல. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணும் தெரியாம முட்டாள் மாதிரி பேசுறத விட்டுக்கிட்டு, முதல்ல களத்துல இறங்கி போராடிட்டு, மக்கள் பிரச்சனைகள கேட்டு என்னங்கிறத அவங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பேசுங்க. ஏதோ ஒரு கட்சிய வந்து நடிகன்ங்கிற ஒரு அடையாளம் இருக்கிறனால தொடங்கிட்டீங்கன்றதுக்காக வேண்டி உங்க பின்னாடி எல்லாம் மக்கள் வரமாட்டாங்க. நடிகர்களுக்கு பின்னாடி ரசிகர்கள் வருவாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச காலத்துல பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவ தவிர, இந்த அரசியல்ல நிலைச்சவங்க யாருமே இல்ல. சோ அதனால முதல்ல நம்ம அதுவும் மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க. நாங்க 2 முறை 10 வருடங்கள் ஆட்சி பண்ணி 3வது முறையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னது? நல்லா கேட்டுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3வது முறையும் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டு, மக்கள் மனம் கவர்ந்து அவர்தான் எங்களுக்கு பிரதமரா வேணும்னு சொல்லி அவர வச்சிருக்காங்க. நீங்க ஏதோ தமிழ்நாட்டுல வந்து சும்மா புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அறிக்கை விடுறேன்ற பேர்ல விட்டுட்டு இந்த வெத்து சவடால் போடாதீங்க. மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க முதல்ல.